மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க கோரிய மனு மீது விரைவில் விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டெர்லைட் சார்பிலான முறையீட்டை ஏற்று உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க கோரிய மனு மீது விரைவில் விசாரணை நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஸ்டெர்லைட் வழக்கு இதனால் விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாரி கார்த்திக், வழக்கு தொடர்பான விவரம். வணக்கம். ஸ்டெர்லைட் வழக்கு தொடர்பாக விரைவில் விசாரணை நடத்தப்படும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க கோரு ஸ்டெர்லைட் நிர்வாகமானது மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அந்நிலையில் ஆலையால் 10,000 பேர் வேலை இழந்துள்ளதாக ஸ்டெர்லைட் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆலையை மீண்டும் திறக்க அனுமதி கோரும் மனுவை தற்போது விசாரிக்க வேண்டும் என்றும் ஸ்டெர்லைட் சார்பில் கோரிக்கையாக வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஸ்டெர்லைட் முறையீட்டை ஏற்றுக்கொண்டு மனு விசாரிக்க தலைமை நீதிபதி தற்போது அனுமதித்திருக்கிறார். ஸ்டெர்லைட்டை மீண்டும் திறக்க அனுமதி கோரும் மனுவானது தற்போது விசாரணையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக சதசூத் அறிவித்திருக்கிறார். ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்தவரைக்கும் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச்சூடு அதன் தொடர்ச்சியாக பொதுமக்களுடைய கடுமையான எதிர்ப்பு என்ற அதன் அடிப்படையிலே தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக மூடி தற்போது வரை திறக்க வாய்ப்பில்லை என்றும் ஏற்கனவே அரசின் சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து தற்போது ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி அனுமதிக்க வேண்டும் என தற்போது ஸ்டெர்லைட் நிர்வாகமானது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை எடுத்துக் கொள்வதாக தற்போது தெரிவித்திருக்கிறார். இந்த ஸ்டெர்லைட் நிர்வாகம் சார்பில் ஆலையால் கிட்டத்தட்ட ஆலை மூடி இருப்பதால் 10,000 பேர் வேலை இழந்துள்ளதாகவும் உடனடியாக ஆலையை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் தற்போது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. தற்போது நீதிபதி அவர்கள் அந்த வழக்கை எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இந்த வழக்கின் விசாரணையானது அடுத்தடுத்த மாதம் நடைபெறும். அப்போது இருதரப்பும் ஒரு பக்கம் அரசின் சார்பிலும் கடுமையாக எதிர்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் அரசின் சார்பில் ஏன் அந்த ஆலையை நாங்கள் திறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசின் சார்பில் அதே போல தங்களுக்கு உடனடியாக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்றும் ஸ்டெர்லைட் நிர்வாகம் சார்பில் இருதரப்பும் வாதிட உள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.